நிலை கொண்டிருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதற்கான சாதகமான சூழலை கொண்டிருக்கக்கூடிய அந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து அதே பகுதியில் நீடிப்பதாகவும், இது இன்னும் 24 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு வளிமண்டல சுழற்சி ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடிய நிலையை அடையும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக தமிழகத்தில் தொடர்ந்து மழைக்கான வாய்ப்பு கனமழை என்றும் நீடிக்கும் எனவும், குறிப்பா இன்றிலிருந்தே கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய வட கடலோர மாவட்டங்கள் ஒட்டி மாவட்டங்களில் இந்த கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இன்றும் நாளை மட்டுமில்லாது வரக்கூடிய நாட்களில் தொடர்ச்சியாக சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருக்கும் எனவும், குறிப்பா 15ஆம் தேதி வரையிலுமே சென்னைக்கு கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து அதே பகுதியில் நிலை வரும் நிலையில அது அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ளாக ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக்கும். இதன் காரணமாக காற்றினுடைய வேகம் அதிகரிக்கும். இதனால் வடகிழக்கு திசையிலிருந்து தமிழ்நாட்டுடைய வடகடலோர மாவட்டங்களுக்குள்ளாக வரக்கூடிய காற்று சற்று வலுவுடன் வருவது வாய்ப்பு இருப்பதனால இந்த காரணங்களால் மலைமேகங்கள் அதிக அளவில் கடலோர மாவட்டங்கள் மீது உருவாகக்கூடும் என்பதனால இந்த கனமழைக்கான வாய்ப்பு சென்னை உள்ளிட்ட கடலோர மாவட்டங்கள் இருப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இன்றைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு ஆகிய இந்த 4 மாவட்டங்கள் கனமழையும், நாளைய தினம் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல கனமழை இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த மாவட்டங்கள் அனைத்துமே வடகடலோர மாவட்டங்கள். தென் கடலோர மாவட்டங்கள்ல புதுக்கோட்டை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களுக்கு மட்டும் இந்த கனமழைக்கான எச்சரிக்கை நாளை தினம் இருக்கிறது. தொடர்ச்சியாக நாளை மறுநாள் 13ஆம் தேதியும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்கள்ல நாளை மறுநாள் 13ஆம் தேதி வாக்கில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா அடுத்த 24 மணி நேரத்தில் இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதனால காற்றுடைய வலு அதிகரிக்கும் பொழுது கடலோர மாவட்டங்கள் மட்டுமில்லாது கடலோர மாவட்டங்கள் ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களிலும் கனமழைக்கான வாய்ப்பு ஏற்படும் என்ற காரணத்தினாலே 13ஆம் தேதி தமிழ்நாட்டினுடைய உள் மாவட்டங்களுக்கும் இந்த கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து 14ஆம் தேதியும் இந்த கனமழைக்கான எச்சரிக்கை நிலையில தமிழ்நாட்டில் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய 14ஆம் தேதியில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. வர 14ஆம் தேதி சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, தேனி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் என தமிழ்நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் வரக்கூடிய 14ஆம் தேதி கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து 15ஆம் தேதி வரையிலும் இதனுடைய தீவிரத்தன்மை இருக்கும் எனவும், அதற்கு பிறகாக படிப்படியாக குறையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. சென்னையை பொறுத்தவரையிலும் வரக்கூடிய நாட்கள்ல தொடர்ச்சியாக கனமழை இருக்கும் என்ற அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்று பொறுத்தவரையிலும் கனமழைக்கான வாய்ப்பு ஓரிரு இடங்கள் இருப்பதாகவும், நகரினுடைய அதிகபட்ச வெப்பநிலை 33 டிகிரி செல்சியஸை ஒட்டி பதிவாவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மாணிக்கம்.